வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 4க்கான சிலபஸில் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து சயின்ஸும் சரி, அதே மாதிரி சோஷியலில் வரக்கூடிய டாபிக்ஸுக்கும் சரி, எங்கெங்கே படிக்கணும், நியூ புக்கில் எந்த பேஜ் நம்பரில் படிக்கணும், 10th 6th 12th வரைக்கும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட சமச்சீர் புக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை படிச்சலாம். இல்லை எனக்கு சமச்சீர் புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து இதுக்குரிய சயின்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ சயின்ஸ் நோட்ஸை பொறுத்த அளவுக்கு இதில் உள்ள டாபிக், இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா இதில் எத்தனை டாபிக் இருக்கோ அதே மாதிரி இங்கே எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்ஸில் வந்துடும். ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே என்னோட கைப்பட எழுதப்பட்ட நோட்ஸ் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து படிக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 6 months தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னா ஹோல் புக்கே நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அந்தந்த டாபிக், ஏன்னா நமக்கு தான் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸில் உள்ள டாபிக்ஸ்க்கு எங்கெங்கே படிக்கணுமோ அந்தது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா, எனக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா குரூப் 4 நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்டில் போட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ladystuff@gmail.com. ஓகேவா? ஸோ ladystuff@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குரிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஏன்னா பே பண்ணி தான் நீங்கள் பிடிஎஃப் வாங்க முடியும். ஸோ பேமெண்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். ஸோ அக்சஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களால் பிடிஎஃபாக படிக்க முடியும்னா படிங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 6 டாபிக் இருக்குன்னா அந்த 6 டாப்பிக்கும் புக்கில் எங்கே இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் பயாலஜி தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ பயாலஜியில் உள்ளதுமே உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் ஆகிடும், வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இதில் வந்து பாக்ஸ் கொஷின் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக பாக்ஸ் கொஷினுமே உள்ளே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஓவரால் அந்த பிடிஎஃபோடது காமிக்கிறேன். ஸோ இப்போ பயாலஜியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 262 பேஜ் நம்பர் இருக்குது. 262 பேஜ் நம்பர். ஸோ இதில் வந்து அந்த லெசன் அண்ட் அந்த லெசன் எந்த ஸ்டாண்டர்டில் வருது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நோட்ஸ்ன்னு சொல்லி சைடில் கொடுத்துருப்பேன், அது எல்லாமே பாக்ஸ் கொஷின் தான். ஸோ பாக்ஸ் கொஷின், அதாவது புக் பேக் மட்டும் வராது, புக் பேக் இல்லாமல், புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் இல்லாமல் பாக்ஸ் கொஷின்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நீங்களே நோட்ஸ் எடுத்து படித்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த டாபிக் கீழே என்னென்ன முக்கியமானதோ அது மட்டும் சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் நோட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ நோட்ஸ் வாங்கினவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சாம்பிள் பிடிஎஃப்பும் கேட்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு பிடிஎஃபை காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப். ஸோ எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். நம்ம சிலபஸில் எந்தெந்த டாபிக் எங்கெங்கே வரும்னு சொன்னோமோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து பயாலஜிக்குரியது. அடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேஜஸ் இருக்குது. அதுலேயும் அப்படி தான். ஓகேவா? ஸோ பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அண்டம் விண்வெளி சார்ந்தது எல்லாமே, இது எல்லாமே உங்களுக்கு படிக்கும்போது சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய லெசன்ஸை நீங்கள் உட்காந்து எல்லாத்தையுமே படிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி லெசன்ஸை வந்து ஒரு 2-3 பேஜஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்மளோட நோட்ஸ் மூலமா. ஸோ இதில் வந்து 150 பேஜஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் 150, எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் தான், எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆகிருக்காது. மேபி ஒரு சில பாக்ஸ் வர்றது, அதே மாதிரி டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் கடைசியில் பார்த்தோம்னா அதெல்லாம் வரும். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸ்க்குரியது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து 150 பேஜ் நம்பர். அண்ட் ஹெமிஸ்ட்ரியுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய டாபிக்ஸ். ஸோ ஹெமிஸ்ட்ரியுமே நம்மளோட சேனலில் இந்த இதெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன், அதாவது லெசன்ஸாக வந்து வீடியோ போட்டிருப்போம்.
ஒரு சில டாபிக் மட்டும்தான் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு, மற்றது எல்லாமே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்குரிய நோட்ஸு தான். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பேன். ஸோ ரெட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். நோட்ஸுன்னு சொல்லி கொடுத்தது, சைடில் நோட்ஸுன்னு போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து பாக்ஸ் கொஷினாக இருக்கும். ஸோ இதில் வந்து 132 பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் குரூப் 4க்கான ஹோல் பிடிஎஃப். ஓகேவா? நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் வாங்கிட்டீங்க, அதாவது 3 பிடிஎஃப் வரும். இதில் குரூப் 4க்குன்னு சொல்லி நீங்கள் இந்த 3 பிடிஎஃப் வாங்கிட்டீங்கனாலே சிலபஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிடும். எந்த லெசனுமே மிஸ் ஆகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து படிக்கலாம், அண்ட் புக் பேக்கு படிக்கணும். ஓகேவா? புக் பேக் படிக்கலாம். பாக்ஸ் கொஷின்ஸ் இதுலேயே இன்க்ளூட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். நிறைய பேர் வந்து சாம்பிள் பிடிஎஃப் கேட்டதுனால நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்னு கேட்டீங்க. எஸ், எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப், பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வேணும்னு நினச்சிங்கன்னா நான் மெயில் ஐடி சொன்னேன் இல்லையா, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், டீட்டெயிலாக மெயில் பண்ணுங்கள். குரூப் 4 சயின்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதே குரூப் 4 பிடிஎஃப் வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து சில டாபிக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 பிடிஎஃப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த மெயிலோட எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் எந்த லெசன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பிடிஎஃப் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயில் லிங்க்லேயே எனக்கு மெயில் பண்ணாலும் உங்களுக்கு நான் அப்டேட்டட் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு புதுசாக நான் வாங்கணும், என்கிட்ட பிடிஎஃப்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த பிடிஎஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கே உங்களோட டவுட்ஸை வந்து சென்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.